மகர ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கிறது? உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12க்குரியவர் குரு பகவான். கேந்திர கோணங்களுக்கு அவர் அதிபதி இல்லை. 3ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3, 12க்குரியவங்க 6ல் இருப்பதே விபரீத ராஜயோகம். 3க்குரியவனே 6ல் இருந்தாலும் சரி, இல்லை 12க்குரியவனும் 6ல் இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கோ 3, 12க்குரிய குரு அவர் 6ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். இப்போ அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் 3ல் இருக்கார். அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த 66 நாட்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். கடன் தீரும். 7.5 லட்சம் கடன் இல்லாமல் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு நான் நம்பவே மாட்டேன். அதான் உங்கள் மனசே உங்களை நம்பாது. ஏன்பா போய் சொல்கிறேன், ஏமா போய் சொல்கிறேன்ட்டு. ஏன்னா 7.5ல் பல பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள். அப்படி பார்க்கும்போது என்னிடம் ஜோதிடம் கேட்டவர்கள் எவ்வளோ பேர், அவ்வளோ பேரில் 90% பேர் மகர ராசி தான். அதுவும் குறிப்பாக திருவோணம். இப்படிலாம் பார்க்கும் பொழுது இப்போது உங்களுக்கு இந்த 66 நாட்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும், பொருளாதார வெற்றிகள், ஒரு பெரிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய, வழக்குகளிலே வெற்றிகள் பெறக்கூடிய, பெரிய அளவில் பணம் கொடுத்து அந்த பணம் முடங்கி போய் வருமா வராதா என்ற நிலை வந்த நிலையில் அந்த பணம் ரிலீஸ் ஆகி வரக்கூடிய யோகம். ஏன்னா மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு 75% பேர் நிச்சயம் தொழிலதிபர்கள் தான். மீதி 25% பார்த்தீங்கன்னா கூட அவங்க வேலை செஞ்சுட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள். காரணம், ராசியாதிபதி சனியே தனஸ்தானத்துக்கும் அதிபதி, ஸ்தானாதிபதியும் அவர் தான். ஆகையால் உழைப்பின் வர்க்கத்தின் பிரதிநிதியாக சனி அவர் தான். கர்மக்காரகன், செயல் வீரன். நீங்கள் தான் செயல் வீரன், உழைப்புக்கு பேர் போனவர்கள். எத்தனை வயசானாலும் உழைப்பீங்க. சூப்பர் ஸ்டார் பிறந்ததான் ஒருத்தர் 50 பிறந்தார், இப்பயும் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர் சூப்பர் ஸ்டார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சலிக்கவில்லையே உழைப்பதற்கு. ஆகையால் உழைப்பை மூலதனமாக கொண்டவர்கள் நீங்கள். இப்போ உங்களுடைய கடன் தீரக்கூடிய யோகம் இந்த 6ல் இருக்கிற குரு தொண்ட நட்சத்திரம் இருப்பதனால வெற்றி, ரணருண ரோக சத்ருஸ்தானம், அந்த வெற்றியில் சத்துருக்களை வெல்லக்கூடிய யோகம் என்று இந்த நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். புகழ் அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவர். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி மற்றும் புகழ் பெரிய அளவில் உயர்வும். இதுதான் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான தொழில் வியாபாரம் வெற்றிகளுக்கு இருக்கிறது. போட்டிகளை வெல்வீர்கள். உங்களுடைய எதிரிகள் தொழில் போட்டியாளர்கள், தொழில் வியாபார போட்டியாளர்களை வெல்வீர்கள். அவர்களை வெல்லி உங்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்துவீர்கள், வியாபாரத்தை விருத்தி பண்ணுவீர்கள் என்று சகலத்திலும் மேன்மைகள். உத்தியோகம், எதிரிகள் அழிந்து விடுவார்கள், எதிரிகள் ஒதுங்கி விடுவார்கள், பயப்படுவாங்க. ஏன்னா எதிரிங்க இல்லாததான் உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா யாராவது நம்ப முடியுமா? விரல் விட்டு எண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம அமைதியாக இருந்து எல்லாரும் திட்டு நான் வாங்கிக்கிறேன்ட்டு ஒரு பயந்தாங்கொழியாக இருக்கலாம். அப்படிலாம் இல்லையே. நீங்கள் பளிச்சுன்னு பேசக்கூடியவராச்சு. நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்க. உத்திராடம் அவிட்டோன்னா இன்னும் தைரியமாக பேசுவீங்களே. சூரியன், செவ்வாய் நட்சத்திரம், சிறுவோணம் அமைதியாக தெரியும், ஆனால் திடீர்னு பேசுவீங்களே. இப்படி பார்க்கும் பொழுது இங்கு உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களை விரும்பியவர்களும் உங்களிடம் மண்டிடுவார்கள், உங்களை விரும்பாதவர்கள் எதிரிகளும் உங்களிடம் மண்டிடுவார்கள். அதுவே இந்த சமயத்தில் நடக்கும். எனவே இப்பொழுது மகர ராசிக்கு தொழில், வியாபார, உத்தியோகத்தில் தனிக்காட்டு ராஜாவாக நீங்கள் வெற்றிக்குரியவராக இருப்பீர்கள். வெற்றி மேல் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த 66 நாட்களுக்கும். 6ஆம் இடம் நோய்களை குறிக்கும். நோய்களை வெல்வீர்கள். ஆரோக்கியம் மேன்மைப்படும். உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். மனம் தெளிவு இருக்கும். முயற்சி எடுப்பதற்கு திட்டங்கள் தீட்டு அதை வெற்றிகரமாக முயற்சிகள் மேற்றி விடாமுயற்சியோடு உங்களுடைய வெற்றிகள் விஸ்வரூப வெற்றிகளாக இருக்கக்கூடிய நாட்களை இந்த 66 நாட்கள் நலம் பெறுக, வளம் பெறுக.